வரத்தில் முதலாவதாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆவியாருடைய உறுதுதல் செய்து கொண்டு நாம் மௌனமாக இருக்க முடியாது. இதுவரைக்கும் அருமையான தன்மையுடைய வார்த்தை என்ன தேவ வார்த்தை என்பதால் எல்லாரும் விட்டை கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் அனுதினமும் உங்கள் இதயத்திலே வைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில விடல் வரும் பொழுது இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும், தட்டி கொடுக்கும், உங்களை எச்சரித்து காட்டணும். தேவ ஆவியில் நடத்தப்பட்ட இவருமே தேவனுடைய புத்திரர்கள் இல்லையா? இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல வசனங்களை எளிமையாக பொறுமையாக தெளிவாக அந்த சகோதரன் சொல்வதை பார்த்து இருந்த மகிழ்ச்சி. இதை யாவதும் சந்தோஷப்பட்டு பேசணும், கழி கூறணும். அது மட்டுமல்ல, அவளுக்காகவும் ஒரு போதற்காகவும் அடியனுக்காகவும் செபிக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. அது ஒவ்வொரு மனுஷனையும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அப்படின்னா நம்முடைய வேதம் தெளிவாய் சொல்லிருப்பார்கள். வெளிப்படுத்துவதை சொல்கிறோம். 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆம், அருமையான தேவர்களே, நாம் சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் எதிரை வாஞ்சியா இருக்க வேண்டும்? தேவனுடைய வசனத்தை வாஞ்சியா இருக்க வேண்டும். அந்த வசனத்தை வாஞ்சியா கேட்க வேண்டும் என்றால் நம்மகிட்ட என்ன இருக்க வேண்டும்? தாகம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ தாகமா இருக்கிறவரே, நீங்க எல்லாரும் வாழலாம். வாங்க, ஒன்று ரெண்டு இல்லை. இன்னைக்கு ஒரு இடத்துல கூட்டம் கூடினா ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் எண்ணிக்கை வைப்பாங்க. ஒரு ஆள் எடுத்தாங்கன்னா அதுக்கு இவ்வளோ அம்மா பார்ப்பாங்க. ஆனால் சொல்றாங்க, ஓ தாகமா இருக்கிறவரே, நீங்க எல்லாரும் வாங்க. அவன் அவன் எல்லாரையும் ரட்சிப்பதற்காகத்தான் அந்த உலகத்தில் தன் ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் அவருடைய சாதனை மாற்றுவதற்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினார். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் இடத்தில் வாருங்கள், என்னை வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, அவர்களுக்கு பணம் கேட்கல. நீங்க வேற என் கூட்டத்துக்கு போனீங்கன்னா அங்கே பணம் கட்டணும், தேட்டருக்கு போனால் பணம் கட்டணும். வேற ஏதாவது இருந்தாலும் பேசணும், பணம் கட்டிலாம் உள்ள போக முடியும். ஆனால் ஆண்டு பணம் இல்லாத இலவசமாக தருவது மீட்பு, என் ஆணத்தன் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை பெற்ற நீங்கள் ஒவ்வொரு நாளும் மனநோக்கி எழுப்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்க வீடுகளை ஜெபத்தோடு எழுந்து கொண்டு உங்க ஜெபம் தேவனோட உறவு உங்களுக்குள்ளிருந்து எழும்ப வேண்டும். அடுத்த நீங்களே என் ஆலயம். ஓ தாமர்களே, நீங்க எல்லோரும் வாருங்கள், பணமில்லாமலே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் எல்லாமே இலவசமாக கொடுக்கிறார். இந்த இலவசத்தை நம்ம அசட்டை பண்றதுனால தான் அநேக வேதனை பண்ணுறோம், அநேக துன்பங்கள் ஏற்படுது. ஏன்?
பைபிள் தானே, பைபிள் தெரியாதா? அசட்டை போராட்டம் நாம் சில இடங்களில் சாத்தாமல் வாசித்துக் கொள்றோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை எப்போது நினைப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும், எப்போது அனுமதி கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அழகு மூட்ட 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 அந்த வசனம் உங்களுக்குள் என்ன உண்டாகும்? ஜீவனை கொண்டு வருகிறது. இப்படிலாம் நம்மளோட வீடு ஒரு செவ வீடு. அது எந்த வீடு? இந்த வீடு. எந்த வீடு? இந்த சரீரம் தான் ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டில் தான் எப்போதும் தேவ மகிமை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். அப்படி நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்க வேண்டாம். இந்த வீட்டிலிருந்து என்ன உண்டாகும்? தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும், தேவனுடைய மகிமை வெளிப்படும், தேவனுடைய ஞானம் வெளிப்படும். இந்த பாட்டுகளை 258 பாடலை படிவேண்டா. சோத்ரா. என் வீடே நிலையம் 258. என் வீடே நிலையம் நீ தங்கும் ஆலயம். என் வீடே நிலையம் நீ தங்கும் ஆலயம். தேவிடுவே துதித்திடுவே நீ தங்கும் ஆலயத்தில். தேவிடுவே துதித்திடுவே தங்கும் ஆலயத்தில். Me
உங்களுக்குள்ளே நான் உலாவி. அப்ப அவர் நம்மோட உலாவி இருக்கிறத நாம் அறிய வேண்டும் என்றார். நாம் எப்படி இருக்கிறோம்? தாகமா இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும். இப்படிங்களோம் எப்போதும் ஒரு விழிப்புள்ள ஜீவித்தை செய்வதற்கு நாம் ஆண்டு எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் எந்த ஒரு காரியம் செய்யனாலும் முதல்ல யாருக்கு சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டுனா அவர் உங்களுக்கு எல்லா விதத்தில் வழிகளை காட்டி தந்துடுவார். எப்படி காட்டுவா? வாசல் பாருங்க, வெளிப்படுத்த 3:20 இதோ வாசல் படி என்று கட்டுகிறேன். யார் சொல்றாரு? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஷணம் பண்ணுவேன், அவனும் என்னோடு. அப்போ ஒரு உறவு. அன்றே நான் இந்த வழி போதும், சரியா, இங்கு போதாமா அப்படின்னு நான் கேட்கணும். அப்படி கேட்பீங்கன்னா தேவனுக்கு பிரியமாக அனுபவிக்கலாம். இல்லைன்னா ஒரு தடை வராங்க, ஏதாவது ஒரு ஆள் வந்து உங்களை மடக்குவாங்க. தேவனுக்கு புரியலைன்னா அங்கே யாரோ ஒருவர் வந்து நமக்கு தடை அனுப்புவாங்க. யார் அனுப்புறது? அந்த காரியம் சரியில்லாத காரியம், அந்த வழி சரியில்லை, இந்த போகிற பாதை சரியில்லை, இந்த நபர் சரியில்லை அப்படின்னு ஒரு எச்சரிக்கை சொல்ல. ஆமைத்தான் சொல்றாரு, இது வாசற்படி உங்க இதயத்தை தட்டுறது யாரு? ஆண்டவர். அப்போ ஆண்டவர் தட்டுவதற்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நான் இதை திறந்த உள்ளமா எப்போதும் தேவனை தெரிந்து கொண்டே இருக்கணும், எப்போதும் தேவனை பிரித்துக் கொண்டே இருக்கணும். ஏன்னா அநேக ஸ்தோத்திரம் பணிகளும் தேவனை மேம்படுத்துகிறார். ஒரு மனுஷனை அல்ல, தேவனை பிரியப்படுத்த நம்முடைய காரியம் எல்லாம் எப்படி இருக்கும்? வெற்றியாயிருக்கும். எல்லா காரியங்களும் கர்த்தர் துணையாவே இருப்பார். அவர் கூடவே வருகிறார். அவர் கூடவே இருந்தால் நமக்கு தீமை வருமா நன்மை வருமா? நன்மையான ஈவுகள் எந்த இது ஜோதி வருகிறார். நல்ல காரியம் தேவனால் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. அவர் நன்மை செய்வரால் சொல்லியிருந்தபடியா உங்களையும் என்னையும் இதயத்தை தோற்றுக்கு கட்டுகிறார். அவனுக்கு எந்த ஒரு பிரயாணமானாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, நல்லதானால் கெட்டதால் ஆண்டவர்கிட்ட உணரலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியும் தேடுகிறது. அப்போது அவனுக்கு கூட அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வழிகளிலே நாம் தடப்படாம வெற்றி சிறக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு வேண்டம் கொள்ள வேண்டும். தேவனுக்கு வேண்டால் நாம் தாகமாக இருக்க வேண்டும். அவர் மேல் பிரியமா இருக்கணும், அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும், கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தர் மேல் பார்த்து அவர் உண்மை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தன்னோட விட்டார். நான் அவசரமாக டைம்லைன் போகணும்னா அங்கே சறுக்கல். அதனால தான் அவர் சொல்றாரு, நீ முதலாவது என்னை நோக்கி போவார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவரையே நோக்கி பார்க்க நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அவர் வெளிச்சத்தில் இருக்கிறார். அவர் வெளிச்சத்திற்குள்ளே நீங்கள் நடக்கும் பொழுது அவரை தான் சார்ந்து கொள்ள வேண்டாம். அவர் சொல்றார், சோத்ரம் நான் 21 வருஷத்திலே நான்
ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து போல ஜெயம் கொள்றவன் அவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார்படிக்கு ஆலோசனை. நமக்கு மாடல் யார் என்றால் இயேசு. யாருடா மாடல் வைக்கணும்? இயேசு தான் முன் வைக்கணும். அவர் இயேசு எப்படி இருக்காரு? அவர் வார்த்தையை அனுப்பி சுகமளிக்கிறார். அவர் வார்த்தையை உங்க இதயத்திலே பதிய வச்சுட்டார். வசனம்லாம் எங்க இருக்கணும்? நம்ம இதய பலகையில் இருக்கணும். நான் போறது நண்பரே, நான் போறது நலமா? நீங்க சொன்னீங்கல்ல முதலாவது தேவராஜ்யத்தை நான் மனதை கேட்கிறேன், நான் இப்போ போறது நலமா சொல்லி பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக தேவன் உங்களோட வந்து பெரிய பெரிய காரியங்கள் செய்வார். உங்களுக்கு ஒரு தடையும் வராமல் கத்தர் நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் அனுகூலமா செய்வார். ஆமைத்தர் சொன்னது கத்தரின் பாரத்தை வைத்தோடு சொல்ல மாட்டோம். கத்தமே பாரத்தை வைத்துள்ளது அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் நீதிமான். யாரு நீதி? அவர் நீ நீதிமானா இருந்தா யாரைத்தான் சார்ந்து கொள்வ? கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு வர எல்லா நன்மைகளையும் தடையின்றி பெற்றுக்கொள்வதற்கு தேவையான வசனம் முதன்மை இருக்கிறார். முதலாவது தேவையான ராஜ்யம் அப்படியே நீதி தேடும் பொழுது உங்க வாழ்க்கையிலே தடை வராது. கர்த்தர் கூடவே இருந்து ஒரு அற்புதங்களை செய்வார். ஏன்னா நான் சொல்றாரு, ஆவியான சபைகளுக்கு சொல்லி காதலோடு. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட்டையா போகக்கூடாது, எடுத்தறிஞ்சு போகக்கூடாது, அவசரப்பட்டு போகக்கூடாது. ஆண்டோட ஒரு நிமிடம் உண்டு. ஆவியருக்கு சொல்றாரு, நான் இந்த வழி போறது நலமா? நான் இவருக்கு சொல்றது தலமா? நான் இந்த மனுஷனை பேசுறது சரியா என்பது நீங்க முதல்ல ஆவியான பேசணும். ஆவியான எங்க இருக்காரு? பர்வத்துக்காரா உங்களுக்குள்ள இருக்காரா? நமக்குள்ள கூட இருக்கிறாமே. அவர் ஆவியாக இருக்கிற தேவன் நமக்குள்ளுக்கு நம்மளை முந்தி தருவார். நமக்குள்ளிருந்து அற்புதங்களை செய்து கொள்ள அவர் நம்மளை ஆதரித்து என் பிள்ளை விழுந்து விடக்கூடாது, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை ஆண்டோட வார்த்தை கேட்கும் பொழுது அவர் கூடவே வருகிறது. ஆமே. அவ கூட வர்ற தேவன் நமக்கு தீமை செய்ய மாட்டார், நன்மையின் வழியை நடத்துவார். நன்மையான எந்த ஜோதிகால் வர்றபடியா அவர் செய்கிறதெல்லாம் நமக்கு என்ன செய்வோம்? நன்மையாயிடுவார். அவைதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அப்படியே நீதி தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படுகிறோம். காரணம் என்ன? அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த யுகத்துல 11 வருஷம் படிங்க வெளிப்படுத்த 3 மகனே, இதோ சீக்கிரமே வருகிறேன், ஒருவரும் ஒரு கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்கு உண்டானதை பற்றி கொண்டிரு. அவர் நமக்கு உள்ள கிரீடத்தை சாத்தால் வஞ்சிக்க கூடாது. நம்முடைய பாதைகளே வேணத்து போகுது, சாத்தான் தடுமா வந்து நம்மளை தடை செய்யக்கூடாது என்றால் நாம் தேவனை சீக்கிரமாக வரப்போற இயேசுவை எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஆண்டுடைய எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமானாலும் தேவன் கேட்போம், எவரும் பெற்றுக்கொள்வார் என்றபடியா நீங்களும் நானும் கேட்க நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமே. பிள்ளை என்றால் யாரைத்தான் நோக்கிக்கூடாது? அப்பாவை நோக்கிக்கலாம். அப்ப அவனுடைய சட்டத்துக்கு நாம் செய்வது பொழுது, அவனுடைய திட்டத்தில் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கை காண முடியும். அவைத்தான் 12 சொல்லுது, ஜெயம் கொண்டவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவே. அதென்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையோ என் தேவனா பலோத்திலிருந்து வருகிற புதிய சிறுமாகிய தேவனுடைய நகரத்தில் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவர்கள் எழுதுகிறேன். அவனுடைய நாமத்தை யார் எழுதுவார்கள்? நம் தேவனுடைய பிள்ளை, இவன் என் புத்திரன், இவன் என் நீதிமான். அவர் நீதிமான் சந்ததி ஒன்றுக்கு என்ன செய்யாது? கவலைப்படுவார். ஆமே, ஆமே. அவர் நீதிமான சந்ததியினா அவர்களை முற்றிலுமாக மாற்றுகிறார். ஆவே சொல்றார் பாருங்க, பயணவாசத்திலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுடன் கேட்க கடமை என்கிறது.
ஆமே. 15ஆம் வசனம் பாருங்க. உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், நீ குருடமல்ல அன்பல்ல, நீ குருடாவது எல்லாம் இருந்தால் நலமான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவனோட உறவுகளை மறந்து கொண்டே இருக்காங்க. நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்யணும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாமல் இந்த வார்த்தையை நின்று, அதுவே நான் உங்களுடைய நாமத்தை மாத்திரம் வைத்திருக்கிற கிருபைதாருங்க, உங்களுடைய அன்பை மாத்திரம் வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. நான் சத்தியத்திலே உங்களுடைய வார்த்தையை நடப்பதற்கு எனக்கு போல கிருபை தாருங்கப்பா. ஆண்டோட சத்தத்தை நீங்க கேட்கும் பொழுது, ஆண்டோட திட்டத்தை நீங்க நடத்தும் பொழுது, உங்க வாழ்க்கையில எப்போதும் சமான் இருந்து கொண்டே இருக்கும். தேவ ஆவியோட இல்லை என்றால் கூட சமான் இருக்காது, தத்தளிப்பா இருக்கும், அலையாய் மோதி கொண்டிருக்கும் இதயம். ஆனால் தேவ ஆவியானவர் உன்னை நடத்தும் பொழுது உனக்குள்ளிருந்து தேவனுடைய பிரசன்ஸ் வெளிப்படும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய ஞானம் வெளிப்படும், தேவனுடைய கிருபை வெளிப்படும். அந்த கிருபையை நடக்க 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 ஒரு வாழ்க்கை மேன்மையாக கொண்டே இருக்கும். நீ கீழாமல் வாழாமல் தலை, அப்ப தலையாவதற்குத்தான், அவரை போல் வாழ்வதற்குத்தான் அங்கு அழைக்கப்பட்டிருக்கிற அவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவனுடைய இதயத்தை திறந்தா அவன் நம்மோடு வாசம் பண்றது. அவன் நம்மோடு வாசம் பண்ணா ஒரு நாளும் ஒரு தோல்வி வருவதில்லை, ஒரு நாள் ஒரு இழப்பும் வருவதில்லை. அப்பா என்ன செய்யணும்? எப்போதுமே தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவ திட்டத்துக்கு நாம் இடம் கொடுத்து அருகாசவர் பேசினாரே ஒரு அளவற்ற அன்பினாலே. எதனால? நீங்க எல்லாம் அவருடைய ராஜ்யத்தில் எல்லாருமே காணப்பட வேண்டும். ஒருவர் கூட செய்யக்கூடாது, தப்பி தவறி வெளியே போயிடக்கூடாது. அதுக்கு தான் இவ்வளவு உங்களை போஷித்து உங்களோட அழகான வார்த்தையை வர்ணித்து அது இரவு பகல் படித்து உங்களுக்கு போதிக்கிறார். எனக்கு நீங்களும் ஒவ்வொரு அப்படியே மாற வேண்டும். நீங்களும் அங்கே பரலோகத்தில் முத்தாய் சொல்லிக்க வேண்டும். அந்த பரலோகத்தின் கீழே நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்கு தான், அந்த பரலோகத்தில் நீங்கள் பங்கட வேண்டும் என்பதற்கு தான் உங்களுக்கு அமர தெளிவான வசனத்தை கொடுத்து உங்களை ஆட்சி தேற்றி அரவணைத்து உங்களை முத்துக்களாய் மாற்ற அவர் உங்களை எவ்வளவு பிரயாசப்படுகிறார். சமைப்பவர்களுடைய இருக்க பயன்படுகிறார்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குள்ளே வளர வேண்டும். ஆமே. 1ஆம் கிளாஸ் இருக்கிற ஒரு வருடம் தான் ஆயிடும். ஆமே, ஒரு வருஷம். அடுத்த 2ஆம் கிளாஸ் போயிடும். ஆமே. அதே போல நேரத்தை நீங்கள் குழந்தை இருக்கக்கூடாது. என்றைக்கு இயேசு இயேசு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன? அவர் எதை செய்தாரோ அதை நாம் செய்யணும். அவர் இதெல்லாம் செய்து காட்டினாரோ அதை நம்ம செய்து காட்டணும். ஆமே. அதுதானே ஊழியம், அதுதானே பரிசுத்தம், அதுதானே உயர்வு, அதுதான் மேன்மை. ஆமே. என்றைக்கும் குழந்தையாக இருப்பதற்கு நம்ம அழைக்கப்படவில்லை. இங்கே பூர்ண புருஷாகும்படிக்கு ஒரு தேவன் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருக்குள்ளும் தெய்வீக வல்லமை பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். நான் அந்த நாட்களே 2 ஆண்டுக்கு முன்பாக ஒரே இயேசு சொல்லியிருக்கேன். இந்த நாளுக்கு அவருடைய வழிமுறைகளை விவரித்து சொல்லிக் கொடுக்கிறேன். காரணம் என்ன? அந்த நாளே ஒரே இடத்துல இருந்து நான் இருந்து கொண்டு இந்த நாளை தேசம் எங்க கடந்து போய்கொண்ட வார்த்தை சொல்லிக் கொண்டே வர வர விருத்தி அடையலாம். எப்படிங்களா? நாம் சபைக்கு வந்து வசனத்தை கேட்டு நாம் விருத்தி அடைந்தா நம் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் உள்ளே வருவார்கள். எங்களுக்காக உங்களுடைய வளர்ச்சியை கண்டு, உங்களுடைய அன்பை கண்டு, உங்களுடைய நடத்தை கண்டு மக்கள் இந்த அம்மா இதற்கு எப்படி இருந்தா தெரியுமா? வாயாடியா இருந்தா இன்றைக்கு அவளை போல சார்ந்த குழந்தை எவரும் இல்லையா? அப்படி சொல்ற அளவுக்கு உங்க சுற்றியுள்ள ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லணும். இது எங்கம்மா கற்றுக்கொள்ள? நாம் எங்கேயும் கற்றுக்கொள்ள? எந்த உலகத்தை உண்டாக்குற சர்வன தேவன் எங்களுக்குள்ளே வந்து விட்டார். அதே அன்பை நீங்க அறிய வேண்டும் என்றால் வாருங்கள். உங்கள் குடும்பத்தில் சமாதானம், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், உங்களுக்கு வெற்றிக்கு மகிழ்ச்சி உண்டாகும்.
ஏன் நீங்கள் அனுபவமாக செய்யும் பொழுது அநேகர்களுக்கு கற்பத்தினை இல்லாத பொழுது கர்த்தரை குறித்து உங்களை சாட்சியா வைக்கிறார். 4 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் 7 வருஷம் இந்த ஜனங்களுக்கு கர்த்தரை வார்த்தை கேட்டு கர்த்தர் ஜீவனை கூட்டி கொடுத்து மரணத்தன்னைக்கு தப்பித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு சபைக்குள்ள வைத்து சாட்சி அளிக்கிறார். நீங்கள் ஒரு சாட்சி இடம்பெற்று அநேக மக்களை என்ன செய்யணும்? திருப்ப வேண்டும், சபைக்கு திருப்ப வேண்டும். அப்படி திருப்பினாதான் நீங்க வந்தது அர்த்தம் உண்டு. ஆமே, நான் பிள்ளை பெறாலும் வேலையா இருக்கக்கூடாது, பிள்ளை பெற்றெடுக்கிற தாயாக மாற வேண்டும். ஆமே, ஒரு தகப்பனாய் மாற வேண்டும். உங்களை சுற்றின ஜனங்களை நீங்க தான் என்ன செய்யணும்? வெளிச்சமாய் சாட்சியா இருந்து அவங்களை சபைக்கு கொண்டு வர வேண்டும். அதைத்தான் சொல்றது. ஓ தாகமாக இருக்கிறவனே, சொல்றது, ஓ தாகமா இருக்கிறவனே, நீங்க எல்லோரும் இன்றைக்கு வாருங்கள். பணம் உங்கள்கிட்ட பணம் தேவையில்லை, அன்றைக்கு பணம் தேவையில்லை. அவருக்கு தேவை உங்க அன்பு. அவர் உங்களுக்கு அன்பை முன்பு பொழிந்தார். ஆமே, தன் ஜீவனை கொடுத்து அன்பை காட்டான். அவன் தான் யோவான் 3:16 சொல்லும் பொழுது பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறோம் அவன் கெட்டு போகா நித்திய ஜீவன் அடைபடுத்தி இவ்வளவா உலகத்தில் அன்பு. அல்லேலூயா. அப்ப இவ்வளவா அன்பு தேவன் உங்க கூட இருக்க வேண்டுமா? கூட வர வேண்டுமா? எது வேணும்? அவர் கூப்பிடணும். இப்படி கூப்பிட்டோம், கூட வாங்க. 48 நீங்க கூட வாங்க, கூட வாங்க, நீங்க உண்மை போல நாங்களும் வாழ வேண்டும். உண்மை இப்ப இது நிறைய இடங்களே போட்டு அவங்களே ஸ்டார்ட். நான் போனா என்னுடைய பாடல போனாங்க. எப்படி போனாங்க? கூட வாங்க, கூட வாங்க, சரி, கூட வாங்க, கூட வாங்க, உண்மை போல நாங்களும் வாழ வேண்டும். உண்மை போல நாங்களும் வாழ வேண்டும். Oh my God.
எல்லா கருத்தும் இயேசு இயேசு இல்லைன்னா நாம் செய்யறோம், இயேசு இருந்தால் நாம் செய்யலாம். நாம் எந்த இடத்தில் நீக்கத்தினாக கர்த்தர்களை உயர்த்துவார். இதில் 5 பாயிண்ட்களும் நீங்க அவனுடைய வார்த்தை ஃபாலோ பண்ண வேண்டும். ஏன்னா முதலாவது ராஜ்யம் அப்பொழுது மேலும் கூட கொடுக்கப்படும். இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது அவருடைய சித்தம் நம்மளது வெளிப்படும். நம்மளே இயேசு இருப்பதை மற்றவர் காண்பார்கள். இயேசு இல்லாவிடு சுடுகாடு, இயேசு இருக்கிற வீடு பரலோகம். பரலோகம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டது. பரலோகத்தின் சாட்சியாக இயேசு இன்றைக்கு நம்மளை குறித்து வேண்டிக் கொண்டே இருப்பார். இந்த மரம் கனி கொடுப்பதற்காக நான் ஏற்படுத்தின தேவன் அவர் மகிழ்வார். இந்த 5 பாயிண்ட்களும் வேதத்தின் அஸ்திவார உபதேசங்கள். இந்த அஸ்திவார உபதேசத்தை நீங்கள் கை கொண்டு நடத்தி பாருங்க. உங்கள் மூலமாக ஆனந்தம், உங்கள் மூலமாக அபிஷேகம் அநேகர் பெற்று சந்தோஷப்படுவார்கள். நீங்கள் அதை செய்ய 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 உங்களோடு பிதா ஆகிய தேவன் உங்களிருந்து அநேக ஜனங்களை ரட்சிப்பார். ஏன்னா நாம் ஒருவர் பாடத்தை ஒருவர் சுமந்து இயேசுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது தேவனுடைய வீடு உங்களுக்கு எப்போதும் ஜெபவிடாத மாட்டோம். உங்களை இதயமே அந்த வீடு. நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய உறவுகளை வளர்ந்து கர்த்தர் நாமத்தை ஒன்று கூடி உயர்த்துவோம். தொடர்ந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். எல்லா துதியும் கனமும் மகிமை இயேசுவிற்கு செலுத்துகிறோம். ரட்சகராகிய இயேசு நல்லவர். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். சாயை காணிக்கை கொண்டு கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். நாமம்